வாழ்கிற காஷ்மீரிலே வைஷ்ணவ தேவி கோயிலை இன்று வரை அந்த தீவிரவாதிகள் இடிக்காமல் வைத்திருக்கிறார்கள். அந்த காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்த நான் தயங்கியதில்லை. இந்த தேசிய வேடம் போடும் அயோக்கியர்கள் 400 ஆண்டு நான் தொழுத பள்ளியை இடித்துவிட்டு கல்லு பிள்ளையார் மாதிரி இந்த நரசிம்மராவ் போன்ற அயோக்கியர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இடித்தவன் பாரத் மாதா, ஏக் மாதா, அந்த மாதா, இந்த மாதா ஊர்வலம் வரான், இடிச்சு போட்டு. ஆனா அங்க எப்ப ராமன் கோயில் கட்டினாலும் சத்தியமா குண்டு வச்சு நான் தகர்த்தேன். இது என் அல்லாவின் மீது ஆணை. நான் இல்லை என்றால் என் வாரிசுகள் இல்லை என்றால் அவருடைய வாரிசுகள். அது 100 ஆண்டுகள் ஆனாலும் சரி. பாபர் மசூதி இடத்திலே பாபர் மசூதியை கட்ட விடுவோம். அங்கு ராமன் கோயிலை கட்டினால் நிச்சயமாக சத்தியமாக 1/2 கிலோ ஜெலட்டின்ல குண்டு வச்சு தகர்ப்போம். அதுல எந்த மாற்றம் கிடையாது. இதை 100 அரசுகளும் தடுக்க முடியாது. அதுதான் மக்களுடைய தீர்ப்பு, மனம் புரியவனின் தீர்ப்பு. 400 வருஷ பள்ளிவாசலை இடித்த இவன் தேசியவாதியாம். 100 ஆண்டு காலம் போராடுகிற காஷ்மீர் தீவிரவாதிகள் வைஷ்ணவ தேவி கோயில்